அனைவருக்கும் வணக்கம். சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை. இந்த உலக இயக்கத்தை, பிரபஞ்சத்தை, இறை ஆற்றலை, உயிர் தத்துவத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை என அனைத்தையும் அறிந்தவர்களே சித்தர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் வரிசையில் இன்று நாம் அழுகினி சித்தர் பற்றி பார்க்க இருக்கிறோம். அழகு அணி சித்தர் என்பது நாளடைவில் திரிந்து அழுகினி சித்தர் என்றானது. இவர் ஒரு வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட இரு பொருள் வரக்கூடிய விதமாக எழுதுவதில் வல்லவர். இவருடைய பாடல்களில் அணி அழகாக அமைந்து இருப்பதால் அழகு அணி சித்தர் என்ற பெயர் இவருக்கு வந்ததாக கூறுவார்கள். இவர் தனது பாடல்களில் உன்னை அறியாமல் உலகத்தில் உள்ளவைகளை அறிவதால் எந்தவித பயனும் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். அழுகணி சித்தர் பாடல் 200, ஞான சூத்திரம் 24, அழுகன் யோகம் போன்றவை இவர் எழுதிய நூல்களில் சில. நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாய தாழ்ச்சி அம்மன் கோவில் வளாகத்தில் இவருடைய சமாதி உள்ளது. இவர் பாடிய முதல் 10 பாடல்கள் பற்றியும் அவற்றின் விளக்கம் பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோலப்பதியடியோ குதற்கன் திருநடுவே, பாலப்பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம், மேலப்பதித்தனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. பாடலின் விளக்கம்: நம் உடலில் முதன்மை வகிப்பது மூலாதாரமாகும். இதிலிருந்து மற்ற 5 ஆதாரங்களிலும் 2 பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னியபடி 6 ஆதாரங்களின் இடமாக வளைந்து வளைந்து இடக்கலை பின்கலை எனும் தெருக்களின் நடுவே அமைந்துள்ள முதுகெலும்பு நடுவே சுழிமுனை நாடி என்னும் தனலாக வளர்ந்த கம்பம். அந்த கம்பத்தின் வழியாக குண்டலினி சக்தியை செலுத்தி மேல் பாதையான துரியத்தின் மூலம் என் கண்ணம்மா அண்ட வெளியினை விளையாட்டாய் பார்ப்பது எப்பொழுது என்று சித்தர் கேட்கிறார். என்சான் உடம்படியோ 7 வாயிலடி, பஞ்சாய காரரைவர் பட்டணமும் தானிரண்டு, அஞ்சாமல் பேசுகின்றார் ஆக்கினைக்கு தான் பயந்து, நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலைகளைந்து வாடுரண்டி. பாடலின் விளக்கம்: இந்த உடல் அவரவர் கையால் 8 ஜான் உயரமுடையது, 9 வாசல்களை கொண்டது, 2 கண்களை உடைய பெரிய பட்டண நகரமாக உள்ளது. இவை யாவும் நீதி வழங்கும் பஞ்சபூதங்களின் வசம் உள்ளவை. அப்படி இருக்கும் நிலையில் அகம்பாவத்தோடு பேசுகின்றாயே, அவர்கள் தண்டனை வழங்குவார்களே என்ற நினைவில்லாமல் வாழ்ந்ததனால் என் கண்ணம்மா நிலை கெட்டு வாடுரண்டி என்று சித்தர் கேட்கிறார். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி, அத்தை அடக்கி நிலை 6 மிலா வேளையிலே, குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. பாடலின் விளக்கம்: மூக்கின் முனையான சுழிமுனை அதன் மேல் முச்சந்தி வீதியின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள அக்னியை அடைவதற்கு 5 சக்கரங்களை யோக சாதனையினால் இயக்கி 5 அடக்கி மனம் மட்டுமே குவிந்த நிலையில் ஞானமாகிய குத்து விளக்கை ஒளிர செய்து 5க்கு மேலே உள்ள 6வது ஆதாரம் ஆகிய அக்னியின் ஒளிரும் ஞான பிரகாச அழகினை என் கண்ணம்மா நான் எப்பொழுது கண்டு களிப்பது என்று சித்தர் கேட்கிறார். சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து, முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனாமிர்தம் என் கண்ணம்மா தின்றுகளை பாரேனோ. பாடலின் விளக்கம்: மனம், வாக்கு, உடல் இவற்றின் தூய்மைதான் சம்பா என்ற உயர் ரக அரிசியாகும். இம்மூன்றினை ஆன்ம நிலைக்கு திரும்பும் வகையில் சமைத்து, அதாவது பக்குவப்படுத்தி, அந்த சோற்றினில் வைராக்கியம் என்ற நெய்யினை ஊற்றி, யோகம், ஞானம், முயற்சி என்னும் முப்பழங்களையும் பக்தி என்ற சர்க்கரையில் கலந்து, இதனை நம் உடலின் உச்சியில் உள்ள சந்திர மண்டலத்தில் சேர்த்து யோக சாதனையின் மூலம் ஊறிய அமிர்தம் ஆகிய அமிர்த தேனை உண்டு எனது ஆன்ம பசியினை போக்கிக் கொள்ள மாட்டேனோ என்று சித்தர் கேட்கிறார். பைம்போர் சிலம்பணிந்து பாடக கால் மேல் தூக்கி, செம்போர் கலையுடுத்தி செல்விழிக்கு மையெழுதி, அம்போர் பனிப்பூண்டு அருங்கோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண் குளிர பாரேனோ. பாடலின் விளக்கம்: வைராக்கியம் என்னும் சிலம்பினை அணிந்து குண்டலினை மேலே உயர்த்தி மனதினை செம்மைப்படுத்தி இந்த அனைத்தும் பொருந்திய முயற்சியை மேற்கொள்ளும் போது அருங்கோண வீதி என்னும் விசுத்தி ஆதாரம் வழியாக சென்று முதுகு தண்டின் மேலே இருந்து கண் குளிர பாரேனோ என் கண்ணம்மா என்று சித்தர் கேட்கிறார். எட்டா புறவியடி ஈராறு காலடியோ, விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து, கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி, அட்ட
பட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. அடங்காத குதிரை அது, அதற்கு 12 கால்கள் உண்டு. அக்குதிரையை விட்டுவிட்டால் ஆபத்தாக முடியும். அக்குதிரை ஓடும் வீதியிலே மறித்து அதன் கால் 4னையும் கயிற்றினால் இறுகக் கட்டி அதை அடக்கினால் 8 திசைக்கும் உட்பட்ட நாடுகளை எல்லாம் என் கண்ணம்மா நான் ஆண்டிருந்தால் அது ஆகாதோ. இப்பாடலின் மெய்ப்பொருள், எட்டா பிறவி என்பது நம் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத குதிரை வேகத்தில் ஓடும் காற்று. நாம் சுவாசிக்கும் பொழுது 12 மாத்திரை காற்றை வெளியே விட்டு 8 மாத்திரை சுவாசம் மட்டுமே உள்வாங்குகின்றோம். மீதி 4 மாத்திரை சுவாசம் வீணாகின்றது. இந்த இழப்பால் ஆயுள் குறைகிறது. இந்த குறைபாட்டை நீக்க வேண்டுமானால் பிராணாயாமம் செய்ய வேண்டும். வெளியே விட்ட சுவாசத்தை உள்ளே இழுத்து கும்பக நிலையில் நிறுத்தி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த சுவாசத்தை சேமிக்கலாம். இதில் குறிப்பிடும் மாத்திரை அளவு என்பது கால அளவை குறிக்கின்றது. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்கு, கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. பாடலின் விளக்கம். இரும்பினை உருக்க பயன்படும் உலக்கலன் போல் என் வயிறு நெருப்பால் கொதிக்கிறது. கொதிக்கும் அந்த பசித்தீயை நில்லென்று சொன்னாலும் அது கேட்பதில்லை. மாறாக என் கட்டுப்பாட்டினை மீறி பசி நோயினை உண்டாக்குகிறது. யோக சாதனையினால் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருபவரை கண்ட உடனேயே என் கண்ணம்மா உயிரினை பறிக்க வரும் யமன் ஓட்டம் பிடித்து விட மாட்டானோ என்று கூறுகிறார் சித்தர். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. பாடலின் விளக்கம். இந்த உடலானது துர்நாற்றம் வீசக்கூடியது, பெரிய உணவு பாத்திரமும் ஆகும். இப்பிறவியிலிருந்து விடுபட்டு வேறொரு பிறவி எடுப்பதற்கான மருந்து எனக்கு தெரியவில்லை. அப்படி மருந்தினை கண்டு கொண்டால் துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த உடலை விட்டுவிட்டு என் கண்ணம்மா உன்னை சரணடைய மாட்டோனோ என்று சித்தர் கூறுகிறார். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. பாடலின் விளக்கம். மிகவும் மென்மையான பழமாகிய வாழைப்பழத்தை தின்பதற்கே வாய் வலிக்கும் என்று கருதி தின்பதற்கே மிகவும் கடினமாக இருக்கும் தாழைப்பழத்தை தின்றேன். இறுதியில் எனக்கு மரணம்தான் வந்தது என் கண்ணம்மா. நான் தாழைப்பழத்தை விட்டு வாழைப்பழத்தை உண்டால் இரவா நிலையினை அடைவேன் அல்லவா. இதனுடைய மெய்ப்பொருள், தியானத்தின் மூலம் அடையும் இறை வாழ்க்கை வாழைப்பழம் என்று மறைமுகமாக சொல்லப்படுகிறது. எவ்வித குறிக்கோளும் இன்றி எளிய மக்கள் போல் வாழ்ந்து மறையும் வாழ்க்கை தாழைப்பழம் என்று குறிக்கப்படுகிறது. பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. பாடலின் விளக்கம். தாயின் கருப்பையிலிருந்து வாழும் ஊரிலே பிறந்து உண்மையான ஊர் செல்வதற்கு வேதாந்தமான அத்வைத் என்னும் இவற்றின் இருப்பிடத்தை யான் அறியேன். வெட்டை வெளியாகிய உண்மை இருப்பிடத்தை அறிந்தால் இந்த பையூரும் உண்மையான ஊராகிய வெட்டவெளியும் என் கண்ணம்மா சூன்யமாய் முடியாவோ என்று சித்தர் கூறுகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு டிபிகே கிரீன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.